ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொரியல் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ கோவக்காவை தண்ணியில் போட்டு அலசி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு வெங்காயத்தை அரிஞ்சு அதையும் பிளேட்டில் வச்சுக்கிறோம். எல்லா காய்கறிகளும் நம்ம சாப்பிட்ணும், எதையுமே வேண்டான்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. கோவக்காலையும் பெனிஃபிட்ஸ் ஹெல்த்துக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோவக்காலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நீங்கள் இது மாதிரி பொரியல் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது யார் வேணா சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சில பேர் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, சில பேர் நீட்டு வாக்கில் கட் பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கி நீட்டு ஷேப்பில் நாங்கள் கட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நிறைய பேருக்கு கோவக்காவை எப்படி சமைக்கிறது, அதை சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் செய்கிற இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ லஞ்சு கூட நீங்கள் இது மாதிரி கோவக்காய் ரெசிபீஸ்லாம் செஞ்சு கட்டி கொடுக்கலாம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் கட் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாம்.
கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 250 கிராம்ஸ், ஸோ 1/4 கிலோ கோவக்காய் தான் எடுத்து பொரியல் செய்ய போகிறோம். 1/4 கிலோ கோவக்காய்க்கு ஒரு வெங்காயம் கட் பண்ண வச்சுருந்தா போதும். ஸோ வெங்காயம் கோவக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த பாத்திரத்தில் இந்த ஈரம் எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாமா? நாங்கள் சன்லாண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு. ஸோ ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். ஸோ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்சு விழுது, அதை வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ கட் பண்ணி வச்சுருந்தா கோவக்காவை போட்டுக்கலாம். இப்போ சால்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டாச்சு. ஸோ கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த காய் நல்லா வேகும். ஸோ அதுக்காக இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த கோவக்காய்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ இது மாதிரி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஹா, வாசனை நல்லா கம்மன்னு இருக்குது. எத்தனை பேருக்கு கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொடி வந்து நாங்களே ரெடி பண்ணோம். இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த ஒரு பொடி. சரி, இது மாதிரி பொரியல் ரெசிபிஸ்லாம் ஃபைனலாக நாங்கள் இது தூவி விட்டுப்போம். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நாங்கள் செஞ்ச மாதிரியே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோவக்காய் பொரியல் ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தான் தூவி விட்டாச்சு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பொரியல் ரெசிபி ரெடி.